வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு பிடிஎஃப்பை எப்படி டேட்டாபேஸ் அட்டாச்மெண்ட்டோட க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதில் என்னென்ன கண்டென்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்வாய்ஸ் டேட்டாபேஸோட நான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டாபிக் அதை காமிக்க போகிறேன். அப்புறம் HTML CSS வந்து எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். லாஸ்ட்டாக அந்த க்ரியேட் பண்ண PDF ஃபைலை எப்படி இமெயிலில் அட்டாச் பண்ணுறதுன்றதை ஷோ பண்ண போகிறேன். ஓகே, இதனோட கோடை நம்ம PHPயில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்றதை ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு PDF க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபைல். ஓகே, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் பார்த்தாலே தெரியும் Mpdf-ஐ எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். அதனோட பேசிக் கோட்ஸ் பற்றியில் வீடியோஸ் பார்த்துருக்கேன். கார்ட்ஸில் நான் அதனோட வீடியோஸ்லாம் தரேன், வேணும்னா போய் பாருங்கள். ஓகே, இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எதுக்கு கொடுக்குறோன்னா, நம்ம தேர்ட் பார்ட்டி லைப்ரரி யூஸ் பண்ணி தான் இந்த பிடிஎஃப்பை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி லைப்ரரி அட்டாச் பண்ணுறதுக்கான லிங்க் இது தான். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த பேஜில் நான் கம்பைன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டேட்டாபேஸோட கனெக்ஷன் MySQL இதுதான் ஃபார்முலா. MySQL கனெக்ட் யூஸ் பண்ணி அதை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டேன். நான் எல்லா டேபிளில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ query எல்லாமே select star from table டெஸ்ட் டேபிள்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இது நான் ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். இதை வந்து டெவலப்பர் ஹேண்ட்ஸ் தான், எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதோ இல்லை டெவலப் பண்ணிக்கிறதோ டெவலப்பர் ஹேண்ட்ஸ் தான். நான் ஜஸ்ட்டு இது ஒரு பேசிக் ஐடியா தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஆஸ் யூஷுவல் இதனோட எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் Mpdf பேசிக் கோடில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்குறவங்க பாருங்கள். ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு HTML டேகு எப்படி கோடு எழுதுவோமோ அதே மாதிரி தான் கோடு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கோடை ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணியிருக்கேன். டாட் ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா அதே வேரியபிளில் இந்த ஸ்ட்ரிங்கு போய் அட்டாச் ஆகி நின்றுக்கும். ஓகே, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், PHP யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு queryயில் இருக்கிற ஒரு ரோ ஃபெச் பண்ணணும் அப்படின்னா MySQL ஃபெச் அசோசியேஷன்னா அந்த காலமோட நேம் எடுத்து நம்மளுக்கு ரன் பண்ணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு காலம் ஆட் பண்ணாலோ இல்லை டெலீட் பண்ணாலோ, டேட்டாபேஸில் டெலீட் பண்ணாலோ ஆட் பண்ணாலோ நம்மளுக்கு இந்த இடத்துல எந்த கண்டென்ட்டுமே அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதனால் MySQL ஃபெச் அசோசியேஷன் யூஸ் பண்ணி அதை ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணியிருக்கேன் ரோன்ட்டு. ஸோ அந்த ரோவோட ஒவ்வொரு காலமோட நேம் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன், குவான்டிட்டி, ப்ரைஸ், டோட்டல் எனக்கு ஷோ ஆகணும். ஸோ அந்த இதை எடுத்துக்கிறேன். இந்த நம்பர் ஃபார்மேட் எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு ஃப்ளோட்டு டாட்டுக்கு அப்புறம் எத்தனை வந்து டிஜிட்ஸ் இருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த கமா 2ன்றது கொடுத்துருக்கேன். நம்பர் ஃபார்மேட்னா நம்மளுக்கு இந்தியன் நம்பர் ஃபார்மேட்டில் 1s, 10s, 100sன்ற கமா வரணும் இல்லையா, அதுக்காக இந்த நம்பர் ஃபார்மேட்டுன்ட்டு இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்புறம் அதனோட டோட்டலை வந்து நான் இந்த இடத்துல எக்கோ பண்ணியிருக்கேன். சேம், அப்புறம் எல்லாமே சேம் தான். நம்மளுக்கு இதனோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வேணும்னா அதுக்கான வீடியோவும் மேலே கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்குறவங்க பாருங்கள். ஃபூட்டர் செட் பண்ணியிருக்கேன், வாட்டர் மார்க்கர் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இந்த கண்டென்ட்டை HTML ரைட் பண்ண கண்டென்ட்டை PDFல ரைட் பண்ணுறதுக்காக ரைட் HTML இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருக்கேன் Mpdf தேர்ட் லைப்ரரியில். அப்புறமேட்டு ஃபைல் நேம் வந்து எனக்கு ரேண்டமாக ஒரு நம்பரில் க்ரியேட் ஆகணுன்றதுக்காக ஃபைல் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதோட அவுட்புட் வந்து எனக்கு ப்ரௌசரில் ஷோ பண்ணணும். ப்ரௌசரில் சேவ் ஆகணும் அப்படின்னா நம்ம Fன்றது யூஸ் பண்ணணும், ஏன்னா சேவ் ஆனால் தான் நம்ம இமெயிலில் அட்டாச் பண்ண முடியும். இது வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணணுன்றதுக்காக ஐன்றது செட் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட்டாக உங்களுக்கு இமெயில் அட்டாச்மெண்ட்டில் போகணும் அப்படின்னா இது F. இந்த ஃபைல் வந்து ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் ஆனால் தான் உங்களால் வந்து அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் இமெயிலில் அட்டாச் ஆக முடியும். ஃபஸ்ட்டு நான் ப்ரௌசரில் இந்த இன்வாய்ஸ் மெயிலை ஷோ பண்ணுறேன். ஷோ பண்ணிவிட்டு அது அப்புறம் இதை வந்து எப்படி இமெயிலில் சென்ட் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். ஓகே, இதை நான் ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ரன் பண்ணால் இமெயில் இன்வாய்ஸ் பில்லு க்ரியேட் பண்ணியிருக்கேன். HTML CSS யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு லெஃப்டில் ரைட்டாக அலைன்மெண்ட் ஆகி வந்திருக்கு. அதனோட டேபிள் கொடுத்துருக்கேன். வாட்டர் மார்க்கர் வந்து இமேஜ் செட் பண்ணியிருக்கேன், ஸோ வந்திருக்கு. நான் நம்பர் ஃபார்மேட் கொடுத்துருக்கிறதுனால கமா யூஸ் பண்ணி நம்பர் வந்திருக்கு. டாட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு 2 டிஜிட்ஸ் இருக்கணும்னு செட் பண்ணியிருக்கேன், ஸோ 2 டிஜிட் வந்திருக்கு. என்ன ஃபூட்டரில் செட் பண்ணியிருக்கேனோ அது வந்திருக்கு.
இன்சார்ஜ் சிக்னேச்சர்னு சொல்லி ஜஸ்ட் நம்ம ஒரு இன்வாய்ஸ் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி இன்வாய்ஸ் டிசைனில் ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணியிருக்கோம். சில ப்ராஜெக்ட்ஸில் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இது நான் ப்ரௌசரில் காமிக்கிறதுக்காக ஐன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இதே வந்து எனக்கு இந்த பில்லு வந்து சேவ் ஆகி அப்படியே இமெயில் அட்டாச் ஆகி போகணும், அதாவது இமெயில் அட்டாச் பண்ணி கஸ்டமருக்கு சென்ட் பண்ணணும்னு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல எஃப்ன்றது யூஸ் பண்ணி நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபைல் போய் லொக்கேஷனில் சேவ் ஆயிரும். இப்போ லோக்கல் சர்வர்ன்றதுனால இந்த இடத்துல ஃபைல் சேவ் ஆயிருக்கு. இந்த சேவ் ஆன ஃபைலை இமெயில் எப்படி அட்டாச் பண்ண முடியும் அப்படின்னா சேம் இமெயில் அட்டாச்மெண்ட் இமெயிலுக்கான கோடும் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன், லிங்க் தரேன், போய் பார்க்குறவங்க போய் பாருங்கள். ஓகே, நான் இது எல்லாமே இது ஆல்ரெடி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது வந்து கஸ்டமைஸ்டாக நான் கொடுக்கல, நான் டிஃபால்ட்டாக இந்த இதுக்கு தான் சென்ட் ஆகணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு இமெயில் சென்ட் ஆகணும்னா டு ஃப்ரம் சப்ஜெக்ட் மெசேஜ் நம்மளுக்கு தெரியணும், ஸோ அதை செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கிற ஃபைல் தான் நான் வந்து ஃபைலில் அட்டாச் பண்ணி அனுப்ப போகிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஃபைலோட நேம் எனக்கு தெரியுன்றதுனால இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் டைனமிக்காக அந்த ஃபைலை சேவ் ஆகி இந்த இடத்துல அட்டாச் ஆகிற மாதிரி இருந்தால் செஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, செஷன் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செஷன் நேம் இங்கே ரேண்டம் ஃபைல் வந்து செஷன் நேமிங்கில் இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் அந்த செஷன் நேம் மட்டும் கொடுத்து அப்படியே ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மைம் கண்டென்ட் டைப் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இது பிடிஎஃப் ஃபைலா இல்லை டாக்குமெண்ட் ஃபைலா அப்படின்றது வந்து இமெயிலுக்கு நம்ம வந்து இண்டிகேட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து இந்த மைம் கண்டென்ட் டைப்ன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அட்டாச்மெண்ட் நேம் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், நான் இந்த நேம் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் அந்த நேமே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செஷன் நேம் இருந்துச்சுன்னா அதே செஷன் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேம் தான் வந்து இமெயிலே ஷோ பண்ணும். சேம் இந்த மெயில் அட்டாச்மெண்ட்டுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கே எல்லாமே. எந்த இடத்துல சேஞ்சுனா நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணி $ஃபைல்ஸ்ன்னு இருக்கிற இடத்துலக்கான சேஞ்ச் மட்டும்தான். அந்த ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கான லொக்கேஷன் மட்டும் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலோட எல்லா கோடுமே வந்து சேம் தான். இந்த ஃபைல் அட்டாச்மெண்ட் இமெயில் இருக்குது ஒன்று அதனோட லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன், போய் பார்க்குறவங்க பாருங்கள். ஓகே, இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன், மெயில் அட்டாச்மெண்ட் ஆகி சென்ட் ஆகுதா அப்படின்றத. நான் ஒரு ஃப்ரீ சர்வர் லோக்கல் ஹோஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட் ஆகிடுச்சு மெயிலு. இப்போ தான் உங்களுக்கு மெயில் வருது. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சென்ட் பண்ண பிடிஎஃபோட அட்டாச்மெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. ஓகே, நாம் இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்பிடிஎஃப்ல எப்படி இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது, HTML CSS எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த எம்பிடிஎஃப் ஃபைலை வந்து எப்படி சேவ் பண்ணி இமெயிலோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். அந்த டேட்டாபேஸ் அட்டாச்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் ஷோ பண்ணுறவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து என்ன நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா டெஸ்டிங்ன்ற ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு டெஸ்ட் டேபிள்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு PIDன்ற ஒரு ப்ரைமரி கீ செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ப்ரைமரி கீ செட் பண்ணாத ஒரு இண்டிவிஜுவல் ரோ நம்மளால் ஃப்ரெட்ச் பண்ணி எடுக்க முடியும். ஸோ ப்ரைமரி கீயோட ஒரு காலம் க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்தது அந்த இன்வாய்ஸோட டிஸ்கிரிப்ஷன் சேவ் பண்ணணும், அதுக்கான காலம், அப்புறம் அது நடக்கும் அதனோட குவான்டிட்டி, ப்ரைஸு, டோட்டல், அப்புறம் இந்த ரோ என்ன டேட்டில் வந்து சேவ் ஆச்சுன்றதுக்காக இந்த டேட் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஃப்ளாக் செட் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னொரு காலம் வந்து நீங்கள் ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு யூஸருக்கான அந்த இன்வாய்ஸோட இது எடுக்கணும்னா இன்னும் 2 காலம் நீங்கள் ஆட் பண்ணி அதனோட நம்பர் நீங்கள் செட் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்பர்னால் அதனோட ஐடி செட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் இதனோட பேசிக் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.